ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். நம்ம இகார்ஸ் டீமாக்கோட ஹெட் கோச் ரோலே நிர்ணயிக்கும் அப்கமிங் 2 மேட்சை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை எஃப்சி ஒரு வழியாக வெல்கம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்தை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபர்ஸ்ட் நேஷன் நெக்ஸ்ட் கிளப்னு நம்ம மூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இகாஸ் டீமாக்கோட ஹெட் கோச் ரோல்லையே நிர்ணயிக்க போது 2 மேட்ச் ஆனால் ஆமாம். ஸோ ரீசெண்டாக நம்மளோட இந்தியன் ஃபுட்பால் டீம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் AFC ஏஷியன் கப்பில் ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல, ஈவன் ஒரு கோல் கூட ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனாலே ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அங்கே போனால் சப்போர்ட் பண்ண ஏகப்பட்ட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இகாஸ் டீமாக்கு நீங்கள் வெளியே போயிடுங்க, இந்தியன் டீமுக்கு வேறு ஹெட் கோச் வேணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வருஷத்தில் ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் தரப்பில் அஃபிஷியலாக சொல்லணும்னாலும் ஆல்மோஸ்ட் இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 2 மேட்ச் அப்கமிங் FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபைஸில் 2 மேட்ச் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஹெட் கோச் ரோலே நியமிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வருஷத்தில் இந்த முதல் 2 மேட்ச்மே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபைஸில். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட ஹேட்ரிக் லாஸ்ன்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக நம்மளுக்கு ஒரு வெற்றி கூட சந்திக்க முடியல. இந்த ஜூன் 6 தான் நம்மளுக்கு இந்த லாங் தோல்விக்கு அப்புறம் ஒரு முதல் வெற்றி கிடைக்குமா. ஏன்னா லாஸ்ட் ஆஃப் FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபைஸில் ஆப்கானிஸ்தான் எதிர்கொள்கிறப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ட்ரா, இன்னொரு மேட்ச் லாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா 2 மேட்சுமே வின் பண்ணக்கூடிய மேட்ச், ஆனால் ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த ட்ரா பண்ண மேட்ச்சை கூட ஏன் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் காமிக்கிறேன் நம்ம இந்தியன் நேஷனல் டீம்ன்ற மாதிரி இருந்த நிலமையில் இப்போ ஃபைனலாக அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 வீக்ஸ் ப்ரிப்பரேஷன் கொடுத்து சூப்பராக மூவ் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் 2 மேட்சை பற்றி ஓவராலாக அவங்களோட ப்ரிப்பரேஷனை பற்றி எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, எப்படி என்ன சொல்லியிருக்காரு நம்ம இகாஸ் டீமாக், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இகாஸ் டீமாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இந்த கன்வர்சேஷனை. ஸோ ஹியூஜ் கேம் காத்துட்ருக்கு. இந்த ஹியூஜ் கேமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி பாய்ஸோட கரியரே மாறக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா நானாக தெளிவாக சொல்லிட்டேன், என்ன தான் ஹியூஜ் கேம் உங்களோட கரியரே மாறும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம் என்ஜாய் பண்ணி கேம் பிளான் பண்ணுங்கள், ஸோ உங்களோட பெஸ்ட்டை காமிங்க அப்படின்ற மாதிரி இகாஸ் டீமாக் சூப்பராக சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் கேம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேமாக இருக்கிறதுனால ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்டதில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. எங்களோட ஸ்ட்ரென்த் எதில் நாங்கள் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறோம், என்ன நாங்கள் மிஸ்டேக் பண்ணுறோம், என்ன நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், அதில் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும். ஸோ கேமோட இம்பார்ட்டன்ஸ், அது மட்டும் இல்லாமல் எங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்ற மாதிரி ஏகப்பட்டது நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் எங்களோட பாய்ஸ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நம்ம இகாஸ் டீமாக் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்கமிங் கேமை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 முக்கியமான பாயிண்ட்டாக சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிட்டத்தட்ட முக்கியமானது, நாங்கள் அந்த மேட்சை வின் பண்ணி ஆகணும், ரொம்ப ரொம்ப குரூஷியலான கேம். அண்ட் கிட்டத்தட்ட எங்களோட டார்கெட் என்ன, ஸோ அந்த கேமில் நாங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது, என்ன நாங்கள் பண்ணணும், அந்த நேரத்தில் என்ன நாங்கள் டிசிஷன் எடுக்கணுன்ற மாதிரி கேமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மூவ் பண்ணோம். இந்த நேரத்தில் நாங்கள் ரொம்ப ரொம்ப பேஷன்ஸை காமிக்கணும், ஸோ ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்பார் இகாஸ் டீமாக். அது மட்டும் இல்லாமல் ஸோ எடுத்தோடனே இந்த கோல் ஸ்கோரிங் எபிலிட்டி சான்ஸ் கிடைச்சா கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைனாலும் எடுத்தோடனே கோல் ஸ்கோரிங் நாங்கள் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட் ½ அன் ஹவர் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இன்டெலிஜென்ட்டான ஒரு ஸ்பீடி கேமை நாங்கள் காமிக்க போகிறோம். எங்களோட குவாலிட்டி ஃபுட்பால் கேமை நாங்கள் காமிக்க போகிறோம். பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஸோ கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட கேமை நாங்கள் ஃபுல்லாக எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ப்ரிப்பேரும் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம இகாஸ் டீமாக் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கும் தெரியும், எல்லா ஃபேன்ஸுக்கும் தெரியும், பாஸ்ட் 6 கேம்ஸ் சரியாக மூவ் ஆகல நம்ம இந்தியன் நேஷனல் ஃபுட்பால் டீமுக்கு. ஸோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த மேட்சோட டஃப் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மேட்சை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண பார்க்க போகிறோம். பாய்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அதை சூப்பராக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க, அந்த வழியை அழகாக கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக் கேம்ஸை தான் நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம். பிக் கேமை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் டாமினேட் பண்ண பார்க்க போகிறோம். ஏன்னா கண்டிப்பாக நாங்கள் பிசிக்கலாக அதுக்கு நாங்கள் செட் ஆகணும். ஸோ ஏன்னா குவைட் கேம்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட தோல்விகள், அதுலேருந்து நாங்கள் ஏகப்பட்டது கற்றுக்கிட்டோம். இந்த லெவலுக்கு நாங்கள் வரக்கூடியதுன்னா அந்த தோல்விகள்ன்ற மாதிரி தான் அவர் அட்ரஸ் பண்ணியிருப்பார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கேமும், ஈவன் நாங்கள் அப்கமிங் ப்ளே பண்ணுற கேமும் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கேமாக தான் அமைய போகுது. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, ட்ரைனிங் செஷன் சூப்பராக மூவ் ஆயிருக்கு. பட் எந்த ஒரு லீகும் இப்போதைக்கு நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கிளப் கேமும் இல்லை, எதுவும் அவைலபிளாக இல்லை. அதனால் எங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கேம் நாங்கள் ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ ப்ளே பண்ண காரணத்தினால எங்களோட இன்டென்சிட்டி லெவலை நாங்கள் அதுலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லவே தேவையில்ல, அந்த 2 கேமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பாய்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த ட்ரைனிங் செஷன்ஸாக இருக்கட்டும், பாஸ்ட் 3 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் சூப்பராக எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் எதுவும் தோன்றதில்லை. இப்போதைக்கு எங்ககிட்ட என்ன இருக்குது, என்ன நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம், எதில் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், அதில் தான் நாங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு வரோம்னு நம்ம இகாஸ் டீமாக் சூப்பராக சொல்லியிருப்பாரு. இன்னும் அந்த
அதாவது ஃபைனல் வீக்கில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் எங்களோட செட் பீஸ்லேயும் சரி எவ்வளோக்கு எவ்வளோ அஃபென்சிவாக இருக்கணும், டீமோட ஷேப்பாக இருக்கட்டும், அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ காம்பன் கம்போஸராக இருக்கணும், அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் ஸ்பீட் பாசிங் பண்ணணுன்ற மாதிரி இதில் தான் நாங்கள் கான்சன்ட்ரேஷனாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அப்கமிங் ஃபைனல் வீக்கில் நாங்கள் இதை தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு வரோன்ற மாதிரி நம்ம எகாஸ் டீமேக் சூப்பராக சொல்லியிருப்பாருன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஸ்பீட் பாசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பாஸ் பண்ணி அதை ரிசீவ் பண்ணி டக்குன்னு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மூவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சான்ஸையும் நம்ம மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம இந்தியன் நேஷனல் டீம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ செகண்ட் பொசிஷனில் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களான்னா இல்லை. ஏன்னா அதுக்கு கீழே குவைத்தை நம்ம வின் பண்ணால் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் நம்ம தேர்ட் ரவுண்ட் மூவ் பண்ணிவிடுவோம். ஸோ குவைத்தை வின் பண்ணாமல் நம்ம இருந்துட்டோன்னா அடுத்த கேம் ரொம்ப ப்ரெஷரி ஆகிடும். ஏன்னா மறுபக்கம் ஆப்கானிஸ்தானும் சரி குவைத்தும் சரி ஸோ கத்தாரை தான் எதிர்கொள்ள போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக கத்தார் நம்மள ஒரு கேமில் ப்ளே பண்ண போகிறாங்க. அந்த இன்னொரு கேம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் எதிர்கொள்ள போகிறாங்க. நம்மளோட கேம் குவைத்தை வின் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ட்ராக்கான பேச்சும் இடம் இல்லை. ஏன்னா அதுக்கு அடுத்த மேட்ச் கத்தாரை நம்ம எப்படியும் மேக் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு குவைத்தை வின் பண்ணி தேர்ட் ரவுண்ட் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ கிட்டத்தட்ட எல்லா பிளேயர்ஸுமே அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப இந்த கைக்கு கிட்ட வந்த சான்ஸை நம்ம விடக்கூடாது. ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கும், இங்கேருந்து நம்ம விட்டுட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாமே நம்மளுக்காக தான் செட் ஆகுது, சூழ்நிலை நம்மளுக்காக தான் அமையுதுன்னா அது நம்மளுக்கான ரோல், நம்மளுக்கான இதுன்னு நம்ம எதிர்பார்த்துக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சான்ஸை நம்ம இந்தியன் நேஷனல் டீம் சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இவன் நம்ம தேர்ட் ரவுண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் அதுதான் யோசிக்கலாம். அங்கே போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன மேட்ச் வருது அதை அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளோட கான்சன்ட்ரேஷன் தேர்ட் ரவுண்ட் மூவ் பண்ணி ஆகணும்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக மூவ் பண்ணுவாங்க. அங்கே நம்ம தேர்ட் ரவுண்ட் போயிட்டு தோத்துட்டு வந்தாலும் கூட பரவாயில்ல. பட் எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க. ஏகப்பட்ட பேருக்கு தெரிய வரும் நேஷனல் டீமை பற்றி, ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஸ் வருவாங்கன்ற அது வேறு லெவல். அது அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு நம்மளோட எம் தேர்ட் ரவுண்ட் மூவ் பண்ணணும்னு சொல்லலாம். கண்டிப்பாக இகாஸ் டீமாக் அண்ட் கோ தேர்ட் ரவுண்ட் மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளோட கிளப்பான சென்னை எஃப்சி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நன்றி எக்ஸ்டென்ஷன்ற மாதிரி சொல்ல நேரத்தில் இப்போ ஃபைனலாக வெல்கம் சொல்லியிருக்காங்க. அப்கமிங் சீசனோட ஃபர்ஸ்ட் வெல்கம் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா ஜிதேந்திர சிங்க்கு வெல்கம் சொல்லியிருக்காங்க. இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 22 வயசு ஆகுது. இந்தியன் அண்டர்-23க்காக தன்னோட கேமை ரெப்ரசென்ட் பண்ண ஆல்மோஸ்ட் அவன் கையில் ஜம்ஷத்பூர் எஃப்சியோட ஷீல்டு வின் பண்ண கிட்டத்தட்ட அங்கே ஒரு கிளப்பில் ஒரு பிளேயராக இருந்த ஜிதேந்திர சிங்கை தான் நம்ம சென்னை எஃப்சி சைன் பண்ணியிருக்காங்க. ஜம்ஷத்பூர்லேருந்து சென்னை எஃப்சிக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இவரோட ரோல் பார்த்தீங்கன்னா சென்டர் பேக், டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரும் ரோல் அதாவது ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ஸோ கம்பேர்ட் டு லாஸ்ட் சீசன் அந்தளவுக்கு வாய்ப்பே ஒன்றுமே கிடைக்கல. 10 மேட்ச் தான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்கல செகண்ட் ஹாஃபில் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சென்டர் பேக் அண்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்னு ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பர் ரோல் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. இவரோட கான்ட்ராக்ட் முடிவடைகிறதுனால நம்ம சென்னை எஃப்சி தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ரோலில் தான் அவன் கையில் பேசுறதுபடி பார்த்தா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ரோலில் தான் இவர் தூக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இவர் சென்டர் பேக் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்கிற காரணத்தினால விகாஸ் ஷப்னம்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கூட அவர் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவன் கையிலுக்கு தெரியும். ஸோ அவரோட பொட்டான்சியல் எப்படி அவரை நம்ம பயன்படுத்தலான்னு. ஸோ கண்டிப்பாக சூப்பராக அவர் யூட்டிலைஸ் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா சர்தாக் கோலையும் கூட இந்த நேரத்தில் இல்லை. விகாஸ் ஷப்னம் இல்லாத நேரத்தில் சர்தாக் வந்து சப்போர்ட் பண்ணார். இப்போ சர்தாக்கும் இல்லாத காரணத்தினால கண்டிப்பாக அவருக்கு பதிலாக ஒரு பேக்கப்பாக பார்த்தீங்கன்னா ஜிதேந்திர சிங்கை நம்ம சைன் பண்ணது சூப்பராக இருக்கும். ஈவன் நம்மளோட ஜித்தேஸ்வராக இருக்கட்டும், ஆயுஷ் அதிகாரியாக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே பேக்கப்பாக கூட ஜிதேந்தர் சிங் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட் ரோலையும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது அண்ட் சென்டர் பேக் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ஸோ எல்சினோ, டேனியல் சீமா, சிக்கு, ஸோ அவங்க வரிசையில் கிட்டத்தட்ட ஜம்ஷத்பூர்லேருந்து இன்னொரு பிளேயர் ஆடான் ஆகிறாரு, சென்னை எஃப்சியில் ஜாயின் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். விகாஸ் ஷம்னம், ரியான் அண்ட் அவங்க 2 பேர் காம்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி எல்சின்ஹோ அண்ட் ஜிதேந்தரோட காம்போ சப்ஸ்டியூட்டில் அப்படியே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். இப்போதைக்கு அவன் கையில் அண்ட் சென்னை எஃப்சி அனௌன்ஸ் பண்ணல அதாவது டேனியல் சீமா, சிக்குக்கும் எல்சின்ஹோக்கும். பட் கூடிய அனௌன்ஸ்மெண்ட் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அவன் கையில் பொறுத்த வரைக்கும் 2 ஃபாரின் சென்டர் பேக்கோட போனோன்னா எல்சினோ அண்ட் ரியானோட மூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஆனால் ஒரு இந்தியன் யங் எக்ஸ்பீரியன்ஸோட அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரோட அண்ட் யங் பிளேயரோட மூவ் பண்ணால் தான் மிரட்டலாம் இருக்கும்னு சொல்லலாம். பார்க்கலாம். லாஸ்ட் சீசன் அந்த மாதிரி தான் மூவ் பண்ணார் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும். பட் நம்ம வின்னிங் கொடுத்த மேட்ச் எல்லாமே 2 ஃபாரின் சென்டர் பேக்கோட தான் மூவ் பண்ணார். ஸோ அப்கமிங் சீசன் ஒரு நியூ ஸ்டைல் ஆஃப் கேம் ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நம்ம அவன் கையில். ஸோ ஐ திங்க் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் வெல்கம் நம்ம எதிர்பார்க்கலாம் சென்னை எஃப்சி கிட்டேருந்து. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப ஹைப் கொடுக்கல எல்சின்ஹோ, கியான் நசிரி. ஸோ ஆக்சுவலாக நான் என்ன எதிர்பார்த்தேன்னா சென்னை எஃப்சி கொடுத்த ஹைப்பில் பார்த்தா கண்டிப்பாக எல்சின்ஹோ உள்ளே வருவார், கியான் நசிரியோட சைனிங் தான் எதிர்பார்த்தேன். பட் சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா அப்கமிங் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெல்கம் ஜிதேந்திர சிங் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு யங் அண்ட் வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்க ஒன் ஆஃப் த பிளேயர் கண்டிப்பாக அவன் கையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்பாரு. ஸோ அதுக்கேற்ற கேம் டைம் அவருக்கு கிடைச்சா அவர் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அவன் கையில் சூப்பராக ஒரு ரோல் கொடுத்துருவார். அப்கமிங் சீசன் இவரோட கேம் நம்ம சூப்பராக எதிர்பார்க்க முடியும். அந்த வருஷத்தில் இந்த 22 வயசுக்கு உட்பட்ட டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரை பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி மல்டி இயர் டீல் கிட்டத்தட்ட 2 இயர் டீலில் பார்த்தீங்கன்னா சைன் இன் பண்ணியிருக்காங்க. அந்த வருஷத்தில் அவன் கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா கிட்டத்தட்ட நான் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரில் ஒரு நல்ல பிசிக்குள்ள பிளேயரை உள்ளே கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தேன். அந்த ரோலுக்கு சூப்பரான பிளேயர்னு சொல்லலாம்.
ஏன் இப்படி சொல்கிறாருன்னா நம்மளோட ஜிதேஸ்வரா இருக்கட்டும், ஆயுஷ் அதிகாரியாக இருக்கட்டும், அந்தளவுக்கு அவங்ககிட்ட பிசிக் இல்லை. சூப்பர் குவாலிட்டி கேம் இருக்குது, பட் பிசிக் இல்லாத காரணத்தினால ஒரு பிசிக்கலிட்டி நம்மளுக்கு மிட்ஃபீல்டில் தேவைப்படுது அப்படின்ற காரணத்தினால நம்ம அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஜிதேந்தர் உள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. ஏன்னா நான் ஆல்ரெடி அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவனோட ஒர்க் பண்ண காரணத்தினால எனக்கு ஆல்ரெடி அவனை பற்றி தெரியும். ஸோ ஒரு சூப்பர் அந்த ரோலுக்கான பர்ஃபெக்ட் கேம்னா பர்ஃபெக்ட் காய்னா அது அவனாக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் இன்டெலிஜென்ட் பாய். கண்டிப்பாக சென்னை எஃப்சி ஃபேன்ஸ்க்கும் இவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம அவன் கையில். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சூப்பர் கேம் நம்மளுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவன் கையில் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் ரோல் ஆளை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் பிக் பிளேயர்ஸோட அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சென்னையின் கிட்டேருந்து வரும், நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.